வணக்கம் நண்பர்களே, ரஞ்சனி அஞ்சரை பெட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று அவரைக்காய் ஸ்கின் எடுத்துட்டு குருமா தாங்க செஞ்சுருக்கேன். கூட தட்டை இட்லியும் செஞ்சு வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அவரைக்காவை பிரித்து அதிலிருந்து கொட்டையை தனியாக எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கணுங்க. இதை ஒரு சொம்பு நிறைய தண்ணி விட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கிறேங்க. மறுநாள் காலையில் இதை நான் ஸ்கின்னை எடுக்கிறேன். அந்த அவரைக்காவோட ஸ்கின்னை மட்டும் எடுத்துட்டு உள்ளே இருக்கிற பருப்பில் தான் நான் குருமா ரெடி பண்ணலான்னு இருக்கேங்க. இது எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் குருமா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா வருங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இது போல் நான் எல்லாத்தையும் அதோட ஸ்கின்னை எடுத்துட்டு நான் வச்சுருக்கேங்க. 2 பொட்டேட்டோ ஸ்கின்னை நீக்கிட்டு அதை கட் பண்ணியிருக்கேங்க. அவரைக்காவும் ஸ்கின்னை நீக்கிட்டு தண்ணியில் வச்சுருக்கேன். இப்போ ஒரு அடி கனமான பாத்திரத்தை எடுத்து நம்ம க்ளீன் பண்ண அவரைக்காவை அதில் சேர்க்க போகிறோங்க. நம்ம இதை தனியாக தான் பாயில் பண்ணி எடுக்க போகிறோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோவையும் நம்ம சேர்க்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு கொஞ்சம் சேர்க்குறேங்க. ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை பாயில் பண்ண போகிறோங்க. ஸ்டவ்வை பற்ற வச்சு அவரைக்காவும் உருளைக்கிழங்கும் நல்லா குக் ஆகணுங்க. அந்த கேப்பில் இப்போ தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்க வேண்டியது தாங்க. கொதி வந்துருச்சு. நல்லா காய் குக் ஆகட்டுங்க. ஒரு 3/4 பாகம் குக் ஆனால் போதுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தாளிக்க போகிறோம். அவரைக்காய் வாசனை அப்படியே ஆளை தூக்குதுங்க. அவரைக்காய் உருளைக்கிழங்கு நல்லா குக் ஆகிடுச்சுங்க. இப்போ இதை இறக்கி வச்சிட வேண்டியது தாங்க. இன்னொரு அடி கனமான பாத்திரத்தை நம்ம ஸ்டவ்வில் வச்சு ஆயில் சேர்க்க போகிறோங்க. ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து மஸ்டர்டும் சேர்த்து நல்லா அது பொரிஞ்சு வரட்டுங்க. அது நல்லா பொரிஞ்சாதான் குருமா நல்லாயிருக்கும். பொரியலைன்னா ஒரு சிறு கசப்பு வருங்க. கடுகு நல்லா வெடிக்கணும். வெடித்த பிறகு நம்ம பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை சேர்க்க போகிறோம். ஆனியனை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ கறிவேப்பிலை சேர்த்து அதையும் கலந்து விடுங்க. இப்போ பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோவையும் ஆட் பண்ண போகிறேன். அதையும் நல்லா கலந்து விடுங்க. டொமேட்டோ நல்லா ஆயிலில் குக் ஆகட்டுங்க. நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ 1 ஸ்பூனு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்க்க போகிறேன். அதையும் சேர்த்து கலந்து விட வேண்டியதுதாங்க. ஆயிலில் நல்லா வதங்கட்டுங்க. கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். டொமேட்டோ நல்லா குக் ஆகட்டும். குழம்பு கொஞ்சம் நல்லா திக்காக வர்றதுக்காக நான் ஒரு தக்காளி, 2 வெங்காயம், ஆனியன் 2 சேர்க்குறேங்க. இதை நல்லா கொரகொரப்பாக அரைக்கணுங்க. பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம்.
கொஞ்சம் திரியாக இது போல் இருந்தால் போதுங்க குழம்புக்கு. கொஞ்சமாக வாஷ் பண்ண புதினா இலையை சேர்க்குறேங்க. அதையும் சேர்த்து கலந்து விட வேண்டியதாங்க. இப்போ நம்ம மிக்சியில் டொமேட்டோ ஆனியனை அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அதை இப்போ சேர்க்க போகிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதங்கணுங்க. ஆயிலில் எவ்வளோ வதங்குதோ அவ்வளவும் குருமா நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. அதோட ரா ஸ்மெல்லெல்லாம் போகணும். ஆயிலில் நல்லா குக் ஆகட்டுங்க இந்த டொமேட்டோ ஆனியனு. இந்த டைமில் நம்ம மசாலாலாம் சேர்க்க வேண்டியது தாங்க. 1/4 டீஸ்பூன் டர்மரிக், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், நம்ம குழம்பு மிளகாத்தூள் தாங்க. 1 டீஸ்பூன் கறி மசாலா, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர், ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரா. இதை நம்ம கலந்து விட வேண்டியது தாங்க. மசாலாங்களை சேர்க்கும்போது நம்ம சிம்மில் வச்சுட்டு மசாலாங்களை சேர்க்க வேண்டியது தாங்க. இதை நல்லா கலந்து விடுங்க. எண்ணெயில் கொஞ்சம் அதோட ரா ஸ்மெல் போட்டோம். இந்த டைமில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அவரைக்காவும் உருளைக்கிழங்கு, இதை நான் இப்போ சேர்க்க போகிறேங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்தது இல்லைங்களா, இப்போ இதை சேர்த்து நம்ம ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு குருமா கொஞ்சம் திக்காக வரணும் இல்லைங்களா, அதுக்கு இப்போ நான் தேங்காய் பேஸ்ட்டு அரைக்க போகிறேங்க. இது 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போகட்டும். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்க்குறேங்க. நல்லா கொதிக்கட்டும். கலந்து விடுங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்கங்க. இது நல்லா பாயில் ஆனது தாங்க. அதனால் ஒரு 5 நிமிஷம் மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு கொதிச்சா போதுங்க. இப்போ அவரைக்காய் சீசன்றதுனால எல்லார் வீட்லேயும் குருமா தாங்க. இதுலேயே அவரைக்காய் உப்பிட்டுன்னு செய்வோம், ஊஸ்லின்னு செய்வோம், வெரைட்டி நிறைய இருக்குதுங்க. அடுத்த வீடியோவில் நான் அதை போடுறேங்க. இப்போ நல்லா குருமா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்து அதில் ஒரு அரை முடி அளவு தேங்காய்ங்க இதில் சேர்க்குறேன். ஒரு பச்சை மிளகாய் ஒன்று, ½ டீஸ்பூனு சோம்பு சேர்க்குறேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, ஒரு 10 முந்திரிங்க. இது நம்ம ஊற வச்சு சேர்க்கலாம். நான் அப்படியே டைரெக்டாக சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துக்கிறேங்க. இது போல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கங்க. இந்த பேஸ்ட்டை தான் நம்ம இப்போ குழம்புல சேர்க்க போகிறோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுதை இதில் மிக்ஸ் பண்ண போகிறோங்க. தேங்காய் போட்டு ரொம்ப கொதிக்க விட வேண்டாங்க. ஒரு கொதி வந்தாவே
போதும். நான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்து கலக்கிறேங்க. இப்போ நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம குருமாவை இறக்க வேண்டியது தாங்க. பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குது. குருமா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ கொதிக்க விடலாங்க. நல்லா கொதி வருதுங்க. நல்லா கொதிக்கட்டும். ஒரு நிமிஷம் கொதிச்சா போதுங்க. ரொம்ப கொதிக்க விடாதீங்க தேங்காவை சேர்த்து. இப்போ பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை சேர்த்து இறக்கி பரிமாற வேண்டியது தாங்க. இதுக்கு நான் தட்டை இட்லி செஞ்சுருக்கேங்க. இது தட்டை இட்லியோட தட்டு. அதில் ஆயில் விட்டு அதையெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம மாவை ஊற்றி அவிக்க போகிறோம். அதை தட்டி விடுங்க. ஒரு சேர சரியாக வர்றதுக்காக நான் அதை சரி பண்ணுறேங்க. இப்போ ஸ்டாண்டு வச்சு நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து வைக்க போகிறோம். இதை லாக் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி குக்கரில் தண்ணி விட்டு நல்லா கொதி வந்த பிறகு வைங்க. இது 15 நிமிஷம் நல்லா வேகணுங்க. மூடி போட்டு வேகட்டுங்க. ஒரு 15 நிமிஷம் விட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இட்லி நல்லா வந்திருக்குங்க. இது ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஒரு பிளேட்டில் தண்ணி வச்சு அதில் வைக்கிறேங்க நான். அப்போ ஒட்டாமல் வந்து இட்லி வரும். இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு அது சைட்லெல்லாம் கீறி விடுங்க. இப்போ ஒரு பிளேட்டில் வச்சு பரிமாற வேண்டியது தாங்க. அவரைக்கால் உருளைக்கிழங்கு குருமா ரெடிங்க. கூட தட்டை இட்லியோட சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. சேர்ந்து சமைப்போம், சேர்ந்து ருசிப்போம். நன்றி நண்பர்களே.